ஓட்டிங் பண்ணதுலேயே நம்ம தான் டாப் 3ல இருந்திருக்கோம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இதில எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி வந்து ஃபோன் பண்ணி, "எங்க வீட்ல 10 ஓட்டு இருக்கு. நீங்க போட்டுருங்க" அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணி, "நான் டிராவல்ல இருக்கேன். என் ஃபேமிலி ஓட்ட போட்டுருங்க" அப்படின்னு சொன்னாங்களாம். 100 நாள் வேலை செய்றவங்க, இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்து எனக்காக ஓட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாவே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கு நான் வந்து ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த பெரிய சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை டிஜிட்டல் அவார்டு இவங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மக்களோட தேர்வு மூலமா நம்மள தேர்ந்தெடுத்து ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி சொல்லுங்க. தேங்க் யூ. ஹாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? மதுரையில் இருக்கோம். குண்டு மல்லி, குண்டு இட்லின்னு மதுரையில் ஸ்பெஷலான ஐட்டம் நிறைய இருக்குதுல்ல, அந்த அருமையெல்லாம் பார்க்கலாம் தான் நாங்கள் மதுரைக்கு வந்திருக்கோம். இந்த காலையில் கிரியேட்டிவ் மேக்கப் வச்சதுனால நாங்களே வந்து மேக்கப்லாம் போட்டு நாங்களே ரெடி ஆகிட்டோம். எங்கள் மேக்கப்லாம் எப்படி இருக்குன்னு அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம லட்சுமாவுக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா, இது வந்து நான் ஏன் சாரிலேயே ஸ்டிச் பண்ணது. சூப்பராக இல்லை, ரொம்ப அழகாக இருக்காங்க. சுஜனுக்கு வந்து இந்த மாதிரி தான் மதுரைக்கு நான் போகணும் அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அதனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸை எடுத்தோம். சுஜன் வந்து கேரளாக்கரை பாய மாதிரி இருக்கார். ஓகே, நாங்கள் வந்து இப்போ டிஃபன் வந்து வர வச்சுட்டோம். அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஏன்னா இங்கேருந்து வந்து 8 கிலோமீட்டர் தூரம் போகணுமா, அதனால் வந்து எங்களுக்கு டைம் ஆகிடும். சரி, நம்ம சாப்பிட்டு அடுத்து அங்கே போய் என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்தாச்சு. கிரியேட்டர்லாம் இன்னும் யாரும் வரல, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். 2 பேருக்கும் வந்து இப்போவே தூக்கம் வந்துருச்சு. நாங்கள் போகிறேன்றாங்க. நான் இப்போ உள்ள என்ட்ரி ஆகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். பிளேஸா? அது உள்ளே இருக்குது. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாதவ் காலேஜுன்னு போட்டிருக்கு. மதுரை விமன்ஸ் காலேஜ். உள்ள போகலாமா? இந்த சுஜனுக்கு அவ்வளோ ஐட்டம் இருக்குது, அதெல்லாம் தெரில. அங்கே ஒரு மோளம் இருக்கான். அங்கே பாருங்க, மோளம்ன்றான். இதுதான் என்ட்ரி. லட்சுக்கு பிடிச்ச பிங்க் கலரு, அதுதான் லட்சுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருமே வரல, நம்ம போய் ஃப்ரண்ட்டில் உட்காந்துடலான்னு. அப்போ தான் இருக்கிற ப்ரோக்ராம்லாம் நல்லா பளிச்சுன்னு முன்னாடியே தெரியும். வந்து நம்ம உள்ளே போய் அந்த ஹாலை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வா, இவ்வளோ க்ரியேட்டராக வர போகிறாங்க. ஐயோ, நான் எதுவும் சிம்பிளாக நினச்சிட்டேங்க. ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க. நம்ம ஃபோட்டோ போடுறாங்களா பார்க்கலாமா? கண்டென்ட் க்ரியேட்டர் பேஜ் அவர். போய் உட்காந்துடலாமா? பசங்க வந்து இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா எல்லாத்தையும் கேட்பாங்க. ஹாய். இன்றைக்கி நம்ம மதுரைக்கு அவார்டு வாங்க வந்திருக்கோன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக நம்ம ரெடியானதும் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து டாப் 3ல வந்திருக்கோம். அவார்டில் ஓட்டிங் பண்ணதுலேயே நம்ம தான் டாப் 3ல இருந்திருக்கோம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இதில் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி வந்து ஃபோன் பண்ணி, "எங்கள் வீட்டில் 10 ஓட்டு இருக்குது. நீங்கள் போட்டுருங்க" அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணி, "நான் டிராவலில் இருக்கேன். என் ஃபேமிலி ஓட்டை போட்டுருங்க" அப்படின்னு சொன்னாங்களாம். 100 நாள் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்து எனக்காக ஓட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கு நான் வந்து ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து காசு அனுப்பி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க என் சார்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அன்புக்கெலாம் நம்ம என்ன திருப்பி செய்ய போகிறோன்னு தெரியல. அவங்க அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. நன்றி சொல்லுங்கள். நன்றி. ஆமாம், அதுவும் ஸ்டேஜில் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எங்களுக்கு வந்து அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கூட தெரியல. அந்த சந்தோஷத்தை அவ்வளோ பேர் முன்னாடி எனக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டேன் நான். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களை வந்து அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆளாக உங்களை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதானே நம்ம வேணும், வேறு என்ன வேணும் இதை விட அப்படின்ற மாதிரி. இதுதான் அவார்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா மெடல்? இங்கே தாங்க நான் போட்டுட்ருக்கேன். அங்கே வரும்போது 2 பேர் தாங்க போட்டுட்டு வந்தாங்க. அது ஐயோ சாரிம்மா. வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து யாருக்குமே கொடுக்கல. நான் இருக்கிற வரைக்கும் கொடுக்கல. எங்களுக்கு தான் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு ஹேம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஹேம்பரில் பார்த்துடலாம். இரு என்ன இது? இல்லை, லைட் ஹோல்டர் தானே இது? இல்லைப்பா, லைட் ஹோல்டர் தானுங்க. சார்ஜரா? இது என்னதுன்னு எனக்கு சரியா தெரியல. இதில் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட். தெரியலையே. கொழுக்கட்டை மாவு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னது? அக்மார் கோதுமை மாவு. ஓகேவா, இருங்க பதறாதீங்க. இருங்க. ரவை, டபுள் ரோஸ்டட் ரவை. அந்த மோல்டிங்கு கொழுக்கட்டை செய்கிறது அந்த மாதிரி. அப்புறம் அவங்க பிராண்ட் போட்டு ஒரு கீ செயின் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். தேடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. இது எல்லாமே வந்து கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க.
அடுத்து நம்ம வந்து gift பிரிக்கலாம். அதில் என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா? அதான் வழக்கமாக அதெல்லாம் பண்ணுறது தானே. எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா இதில் வந்து ஏதாவது சாரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்பிட்ற பொருள் இருக்குமா? டேய் நானும் உன்ன மாதிரி தானே யோசிச்சிருக்கேன் நிறைய வாட்டி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், ஏன்னா அந்த ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியுது. இதில் போட்டிருக்க பேரும் அப்படி தான் போட்டிருக்கு. வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன செம்ம வெயிட்டு பேர் போட்டிருக்கா? அப்பா இரு பார்க்கலாம். என்ன இவ்வளோ ஒரு சாரி இவ்வளோ தடியாக இருக்குமா? ஃபேமிலிக்கே வச்சு பேக் பண்ணிட்டாங்களா? இருங்கடா, என்ன டென்ஷன் ஆகுறீங்க? சாரி தான் நினைக்கிறேன், கோவப்படுறீங்க. இது வேறு டக்குன்னு பிரிக்க கூட முடியலையே இவங்களாண்ட. கொடுமா அந்த சாவியை கொஞ்சம் கொடுமா, பிரிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இதை பொறுமையாக பிரிக்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த பொறுமை கிடையாது. எனக்கு இருக்குதோ இல்லையோ இவங்களுக்கு அந்த பொறுமை கிடையாது. என்ன இருக்குது இதுலன்னு பார்த்துருவோமே அப்படின்னு வச்சு ரொம்ப வருத்தப்படுறோம். சாரி தான் கொடுத்துக்கிறாங்க, ஏன் எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு கொடுத்தா என்ன அப்படின்னு. எனக்கு என்ன இருக்குது பார்த்துடலாம். சாரி ஷர்ட்டு அதாவது ஒரு செட்டாக கொடுத்துருக்காங்க. நோட்டு இல்லைடா, அது வந்து அது என்ன சொல்லுவாங்க, மெட்டீரியல், ட்ரெஸ் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம் ஆமாம், டவலு உனக்கு உங்கள் தம்பிக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள். ஓகே, இந்த பெரிய சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டிஜிட்டல் அவார்டு. உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஓட்டிங் மூலமாக நம்மளை செலக்ட் பண்ணி நம்மளை வந்து இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் கூட சொல்லலாம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களோட தேர்வு மூலமாக நம்மளை தேர்ந்தெடுத்து ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. அவங்களுக்கு வந்து தூக்கம், பசி, இந்த மயக்கெல்லாம் வந்து எனக்கே வந்துருச்சு, அவங்களுக்கும் வந்துருச்சு. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு போய் சேர போகிறோம். நைட்டே கிளம்பிட போகிறோம். காலையில் வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கிட்டு அப்புறமா மறுபடியும் உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வழியை பார்க்கணும். அந்த வழி வேலை இருக்குது. அதனால் சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹோம்ஒர்க் எழுதவா? நான் தான் எழுதி கொடுக்கணும், வேணா பண்ணுறேன். ஓகே, நான் எழுதி கொடுக்க மாட்டேன், நான் உட்காருவேன், அவன் எழுதுவான். பாய் சொல்லுங்கள். பாய், குட் நைட்.